இனமான சொந்தங்களுக்கு வணக்கம். எனதருமை தமிழர் தேவேந்திர குல வேளாளர் இனமான சொந்தங்களே, இன்றைய நாள் நமது தலைவர் தமிழின போராளி, தலைமை போராளி, தன்னலமற்ற போராளி, இனத்திற்காக தன்னுடைய குடும்பத்தையே இழந்த போராளி, மரியாதைக்குரிய எனதருமை தலைவன், நமதருமை தலைவன், உலக தமிழர் தலைவன் பசுபதி பாண்டியனாரின் நினைவு நாள். இந்த நினைவு நாள் முறையாக தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் என்ற வகையிலே எச்சரிக்கையான ஜனநாயக உணர்வு நமக்கு தேவை என்பதை பதிவு செய்யலாம் என்று கருதுகிறேன். இனமான சொந்தங்களே, நேற்றைய பதிவிலே நான் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய மிக பெரும் தூண்களாக சுட்டிக்காட்டப்பட்டவை பாராளுமன்றம், நீதித்துறை, செயலாக்கத்துறை, அரசுத்துறை. இதைத்தான் செயலாக்கத்துறை என்று கூறினேன். இந்த மூன்றும் மிக பெரும் பங்கு வகிக்கின்றன. இந்த மூன்றிலும் சட்டப்படியான ஜனநாயக ரீதியான அரசு என்கிற இயந்திரங்களாக இவைகள் கருதப்படுகின்றன. ஆனால் இந்த ஊடகத்துறை என்பது அரசு துறை சார்ந்ததல்ல, இது தனியார் துறை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த தனியார் துறை சார்ந்து இயங்குகிற ஊடகத்துறை, செய்தித்துறை இவைகளெல்லாம் எந்த ஒரு தனி மனிதனையோ அல்லது இனத்தையோ அல்லது ஒரு குழுவையோ, அரிஸ்டோகிராட் என்று சொல்லுவோம் அல்ல, அரசியல் ரீதியாக ஒரு குழு, சிறு குழு, இவைகளை எல்லாம் இந்த நாட்டிற்காக பாடுபடுகிற மிகப்பெரிய தலைவர்களாக, மிகப்பெரிய இந்த நாட்டிற்காக உழைத்த இனங்களாக சித்தரிக்க முடிகிறது. ஆகவேதான் நம்முடைய இனம் எவைகளிலெல்லாம் அதிகபட்ச விழிப்புணர்வோடு, உசார் நிலையோடு, சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று பாராளுமன்றத்திலே குற்ற பின்னணிகள் நிறைந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஒரு கட்சி வேட்பாளரை அறிவிக்கிறது என்றால் அந்த கட்சி வேட்பாளர்கள் எத்தனை பேர் குற்ற பின்னணி உள்ளவர்கள் என்பதை பற்றியெல்லாம் இன்று ஊடகங்கள் தெளிவுபடுத்துகின்றன. அதை போன்றே அரசு துறைகளிலே செயல்படுபவர்கள் சாதியம் சார்ந்து செயல்படுவது, பணம் எதிர்பார்த்து ஆதாயம் கருதி செயல்படுவது அல்லது இனம் பார்த்து செயல்படுவது என்ற வகையிலே குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் இந்த நாட்டிலே உண்மையாக ஜனநாயகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செயல்படுகிற செயல்பாடுகளாகும். பெரும்பாலும் நம்முடைய இனம் இன்னும் அரசியல் ஆதிக்கம் பெறாத இனமாக இருக்கிறது. நாம் அனைவருமே அரசியல் ஆதிக்கம் பெற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள். சென்ற தலைமுறையாக இருக்கட்டும், எனக்கு தெரிந்து பசுபதி பாண்டியனாருடைய மாமா வீரபாண்டிய பல்லர் அவர்கள், திருச்சி சுப்பிரமணியம் அவர்கள், அம்பிகா செல்லம்மாள் அவர்கள், புரொஃபசர் ராம்குமார் அவர்கள், சங்கர் அவர்கள், இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு மகத்தான
ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் என்று. அதற்கு பின்னர் அதில் இணைந்தவர்கள் தான் இன்று நிறைய பேர் தலைவர்களாக தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த இயக்கம் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே அண்ணன் ஜீவராஜ் போன்றவர்கள், அண்ணன் வரதராஜன் போன்றவர்கள் எல்லாம் அதில் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். நான் பசுபதி பாண்டியனாருடைய மாமா வீரபாண்டிய பள்ளர் அவர்களிடம் இருந்தே தொடர்பு இருப்பவன். அம்பிகா செல்லமாக இருக்கட்டும், வீரபாண்டிய பள்ளராக இருக்கட்டும், புரொஃபசர் ராம்குமாராக இருக்கட்டும் அல்லது சங்கராக இருக்கட்டும், இவர்கள் காலத்திலிருந்து ஒவ்வொரு தலைவராக தன்னை அறிமுகப்படுத்தியவர்களிடத்தில் எல்லாம் எனக்கு பழக்கம் இருந்தது. ஆனால் இத்தனை பேரை தாண்டி 1990களிலே மரியாதைக்குரிய குருசாமி சித்தர் அவர்கள் இந்த களத்திலே இறங்குகிறார். அவரோடும் எனக்கு பரிச்சயம் உண்டு. இவைகளில் எல்லாம் நான் மானசீகமான தலைவனாக ஏற்றுக்கொண்டது யார் என்றால் அருமை தலைவன் பசுபதி பாண்டியனாரை மட்டும்தான். ஏனென்றால் அவர் ஒரு ஜனநாயக போராளி. அவருடைய அணுகுமுறைகள் அனைத்துமே இனத்தின் எழுச்சிக்கானது மட்டுமே தான் இருந்தது. தன் மீது எவ்வளவு கொலைப்பழிகள் விழுந்தால், எவ்வளவு வழக்குகள் விழுந்தால், அத்தனை வழக்குகளும் அவர் ஆதாயம் கருதி அந்த வழக்கிலே அவர் அகப்படவில்லை. ஆதாயம் கருதி அவர் எந்த தவறையும் செய்ததில்லை. அவர் சுமந்து கொண்ட அத்தனை பழிகளும் இனத்தின் மேன்மைக்காக, இனத்தின் பாதுகாப்புக்காக மட்டுமே தான் இருந்தது. அவர் இயக்கத்தின் நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வரன்முறை வைத்து நிர்வாகிகளை நிர்வகித்தார், பணியில் அமர்த்தினார், தேர்வு செய்யப்பட வைத்தார். சர்வ சாதாரணமாக அணுகுகிற ஒவ்வொரு அணுகுமுறையிலும் மனித உணர்வுகளை மதிக்கின்ற மாண்பு அவரிடத்தில் இருந்தது. ஒன்று தெரியுமா, அவர் தமிழ் இனங்கள் ஒன்று சேர்ந்து நாட்டை ஆள வேண்டும் என்று தமிழின தேசிய போராளியாக மட்டும் அவர் இருக்கவில்லை, மிக பெரும் சமுதாய புரட்சியாளராக இருந்தார். திருநெல்வேலியிலே அவர் தங்கி இருந்த பொழுது அங்கு துப்புரவு தொழிலாளிகள் மிகவும் நலிந்த பொருளாதார சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அங்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஆண்களை எல்லாம் அழைத்து அறிவுரை கூறி கண்டிப்புடன் தன்னுடைய சகோதரனை கண்டிப்பது போன்று வாஞ்சையோடு கண்டித்து அந்த குடும்பங்களை வாழ வைத்தவர்கள். தன்னுடைய இயக்கத்திலே இருப்பவர்கள் முதலில் அவன் குடும்பத்தை அவன் கவனிக்க வேண்டும் என்று கருதினார். குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது, எங்கேயும் எப்பொழுதும் தவறு என்றால் தட்டி கேட்கிற சுய ஒழுக்கம் உள்ளவர்களாக நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்று கருதினார். காவல்துறையை பார்த்து அச்சப்படுகிறவர்கள் நமக்கு தேவையில்லை என்று சொன்னார். காரணம் என்னவென்றால் அச்சம் என்பது அறிவிலிகள் மத்தியிலே இருப்பது, தனிமனித ஒழுக்கம் இல்லாதவர்கள் மத்தியிலே இருப்பது, ஒற்றுமை இல்லாத இடத்திலே இருப்பது என்கிற உண்மையெல்லாம் நமது தலைவன் பசுபதி பாண்டியனாருக்கு தெரிந்திருந்தது. ஆகவேதான் அவர் இனத்தினுடைய முன்னேற்றம், அது தமிழினமாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பனார், காலாடி, மூப்பனார், பழகனார், பணிக்கனார், வயக்காரர், பன்னாடிமார், தேவேந்திரகுல வேளாளர் என்ற பட்டங்களையும் பெயர்களையும் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்லர் இனமாக இருந்தாலும் சரி, அவர் தனி மனித ஒழுக்கத்தோடு நீ வாழ வேண்டும் என்றே கருதினார். தனி மனித ஒழுக்கத்தோடு எவன் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை
உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய ஒரு குடும்பமாக மாற்றுகிறானோ அதுதான் இனத்தின் முதல் புரட்சி என்று அறிவுரை கூறிய ஒரே தலைவர் பசுபதி பாண்டியனார் மட்டும்தான். முதலில் உன்னை திருத்து, உன்னுடைய குடும்பத்தை திருத்து, தனி மனித ஒழுக்கம் உள்ள குடும்பமாக மாற்று என்று போதித்த தலைவர், குடிக்காதே என்று போதித்த தலைவர், காவல்துறைக்கு அதிகம் வேலை வைக்காத தலைவர், தன்னுடைய மாநாடுகளிலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக விழிப்புணர்வுடன் இருந்த தலைவர். மங்களாபுரம் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 லட்சம் இளைஞர்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கு மேடை ஒருங்கிணைப்பாளராக இதே ராஜதேவேந்தர் தான் பணி செய்து கொண்டிருந்தேன். காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை, கூட்டத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை, போக்குவரத்தை சீர் செய்ய முடியவில்லை, காவல்துறை திணறுகிறது. தலைவர் பசுபதி பாண்டியனார் மேடையிலே இருந்து இளைஞர்களே போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாதீர்கள் என்று குரல் கொடுத்தார். அவ்வளவுதான். கடல் இரண்டாக பிளப்பது போன்று, மழை இரண்டாக பிளப்பது போன்று, வானமே இரண்டாக பிளப்பது போன்று அத்தனை இளைஞர்களும் தலைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள். காவல்துறை மெச்சியது தலைவனை, உச்சி முகர்ந்து பாராட்டியது. என்னவென்று தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் பசுபதி பாண்டியன். இத்தனை கூட்டங்களும் இத்தனை இளைஞர்களும் வழிவிட்டார்கள், போக்குவரத்தை சீர் செய்தார்கள். ஆனால் அரசு இயந்திரமான எங்களால் செய்ய முடியாததை, காவல்துறையால் செய்ய முடியாததை உங்கள் தலைவர் பசுபதி பாண்டியனார் செய்கிறார். உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர் என்று சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து நின்ற அரசு செயலாக்கத்துறையான காவல்துறை என்னுடைய தலைவனை உச்சி முகர்ந்து மெச்சியது. இவைகளெல்லாம் அவரோடு அருகில் இருந்து இயக்கத்தை வார்த்தெடுக்க பாடுபட்ட எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். இன்று என்ன நடக்கிறது? அவருடைய நினைவு நாளிலே அவரை வணங்குவதற்காக தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்புடைய மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் சென்றால் காவல்துறை மறித்து நிற்கிறார். மறித்து நின்று கொண்டு உள்ளே போகக்கூடாது, இங்கிருந்து தான் நடந்து செல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறது. யாருடைய நிகழ்வு, யாருடைய நினைவு நாளை யார் நிகழ்வாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்? இந்த நினைவு நாளில் யார் வருகிறார்கள்? இதை நடத்துகிற பொறுப்பு யாருடையது என்றெல்லாம் சற்றேனும் இந்த காவல்துறை சிந்தித்து பார்த்ததுண்டா? பாதுகாப்பு கொடுப்பதாக கருதி கொண்டு வருகிற மாநில பொறுப்பாளர்களை இழிவுபடுத்துகிற வேலையை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது என்றால் நோக்கம் என்ன? இப்பொழுது புரிகிறதா? உங்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் மாற்றானுக்கு போட்டுவிட்டு இந்த பாராளுமன்றம், சட்டம் இயற்றுகின்ற பாராளுமன்றமும் சட்டசபையும் உங்களுடைய எதிரிகள் கையிலே நீங்கள் ஒப்படைத்து இருக்கிறீர்கள். உங்களுடைய எதிரிகளுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். அவர்கள் சட்டம் இயற்றுகிற அதிகாரத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவதை கேட்கிற ஏவல்துறை, காவல்துறை மாற்றப்பட்டிருக்கிறது. இங்கு எல்லாமே உனக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். உன்னுடைய நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதை முடக்குவதற்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாநில பொதுச் செயலாளர் அரசியல் ராஜதேவேந்திரன் ஆகிய நான் என்னுடைய தலைவனை வணங்குவதற்கு நான் இன்று அது செல்லவில்லை. ஏனென்றால் சென்ற ஆண்டு அரை மணி நேரம் போராடினேன். யாருடைய நிகழ்வை யார் நடத்துவது, யாரை யார் தடுப்பது? எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர், எங்கள் இயக்கம் செய்கிற இந்த நினைவு நாள் நிகழ்வு, இதிலே பங்கேற்க வருகிற மாநில பொதுச் செயலாளர் என்னை நீங்கள் தடை செய்வதற்கு யார் என்று கேட்டு, என்னை எதற்காக தனிமைப்படுத்தீர்கள் என்று பேசி, பின்பு நான் போராடி செல்ல வேண்டிய நிலைமை அங்கு இருக்கிறார். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அறிவார்ந்தவன், புத்தி கூர்மை உள்ளவன், அரசியல் தெளிவு பெற்றவன், சமுதாய விழிப்புணர்வு உள்ளவன் சிந்திக்க தொடங்குகிறான். இங்குதான் தலைமை உருவாகிறது. காரணம், ஜனநாயக தூண்களாகிய பாராளுமன்றமும், ஜனநாயக தூணாகிய செயலாக்கத்துறையும், அரசு துறையும், ஜனநாயக தூண்களாகிய ஊடகத்துறையும் இன்று நம்முடைய கையிலே இல்லை. காரணம், உன்னுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையிலே பாராளுமன்றம் இல்லை, உன்னுடைய கையிலே சட்டசபை இல்லை.
ஆகவே சட்டசபையும் பாராளுமன்றமும் இயற்றுகிற சட்டங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்துகிற இந்த அரசு ஊழியர்கள் நமக்கு எதிரானவராக மாறுவது மிக எளிமையாக இருக்கிறது. சட்டங்களும் திட்டங்களும் நமக்கு எதிரானதாக மாற்றுவதற்கும் மிக எளிதாக அமைகிறது. ஆகவே இனமான சொந்தங்கள், எம்முடைய தலைவர் பசுபதி பாண்டியனார் விருப்பப்படி இந்த தமிழரினம் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த தமிழரினம் இந்த நாட்டை ஆளுகிற வல்லமை பெற்ற இனமாக மாற வேண்டும் என்றால் முதலில் திருத்தப்பட வேண்டிய இனம் நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் இனம்தான். உன்னுடைய ஓட்டை எந்த காரணத்தை கொண்டும் மாற்று சாதிக்காரனுக்கு போட்டு விடாது. தேவேந்திரன் ஓட்டு தேவேந்திரனுக்கு தான் என்று நிலைப்பட்டு வந்துவிடு. நீ ஒரு அரசியல் சக்தியாக, மிகப்பெரிய சக்தியாக நீ விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் உடைய தலைவன் தன் இன்னுயிரை வைத்தார், தன் மனைவியை இழந்தார், தன் குடும்பத்தை இழந்தார். இன்று இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தலைமை இல்லாமல் இருக்கிறது. தலைவர்களை நேசிக்க கற்றுக்கொண்ட ஒரு சமுதாயமாக நீ மாற வேண்டும். தொடர்ந்து நம்முடைய இளைஞர்கள் மீது பொய் வழக்குகள் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏன் தெரியுமா? தொடர்ந்து பொய் வழக்குகள் போட்டுக்கொண்டே இருந்தால் நாளை இவர்கள் குண்டர்கள் தடுப்பு சட்டத்தில் பிடித்து போடுவதற்கு ஏதுவாக அமையும் என்ற உள்நோக்கத்தோடு சாதிய காழ்ப்புடன் உள்ள சில அரசு அதிகாரிகள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறையில் இந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் நீ உள்வாங்கிக் கொண்டு நீ ஒருங்கிணைந்த சமுதாயமாக மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஆகவேதான் இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது. தொடர்ந்து ஒருவன் மீது வழக்குகளை போட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்றால் அவன் சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட முடியாத குற்றவாளி. தன்னுடைய ஆதிக்கத்தால் பல குற்றங்களிலே இருந்து அவன் தப்பித்துக் கொள்கிறான். ஆகவே இவனை மிக எளிதாக குண்டர்கள் தடுப்பு சட்டத்திலே கைது செய்ய முடியும் என்ற நிலைப்பாட்டினை காவல்துறை அதிகாரிகள் கையில் எடுக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. இது நம்முடைய இனத்தின் மீது அறிவிக்கப்பட்ட ஒரு மினி எமர்ஜென்சி என்று கூட சொல்லிவிடலாம். இந்த எமர்ஜென்சி கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய விடுதலை பெற்ற நாளிலிருந்து இன்று வரை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய குடும்பனார், காலாடி, மூப்பனார், பழகனார், பணிக்கனார், வயக்காரர், பண்ணாடிமார் என்ற பட்டங்களை பெற்ற தேவேந்திர குல வேளாளர் ஆகிய இந்த பள்ளர் இனம்தான். 1871ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அவன் கொண்டு வந்த சட்டம் என்ன தெரியுமா? குற்ற பரம்பரை சட்டம், கிரிமினல் ட்ரைப் சட்டம். 200க்கும் மேற்பட்ட சாதிகளை இந்தியா முழுவதும் அதில் அடக்குகிறார். அது தமிழகத்திலும் பல சாதிகள் இருக்கின்றன. இன்று அவைகளெல்லாம் சாதி இந்துக்கள். இன்று அவைகளெல்லாம் ஆதிக்கம், அரசியல் ஆதிக்கம் பெற்ற சமுதாயங்கள். இன்று அவைகளெல்லாம் பொருளாதார வளம் படைத்த சமுதாயங்கள். இன்று அவர்களெல்லாம் சட்டத்தை இயற்றுகிற பாராளுமன்ற அதிகாரம் பெற்ற சமுதாயம், சட்டத்தை இயற்றுகின்ற சட்டசபையில் அதிகாரம் பெற்ற சமுதாயம், மந்திரிகளால், எம்பிக்களால் இன்று அவர்கள் எல்லாம் உருவெடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்திய ஜனநாயகம் அவர்களுக்கு வாழ்வதற்கு வழி கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு வருவதற்கு ஆங்கிலேய அரசு என்ன காரணத்தை சுட்டிக்காட்டுகிறான் தெரியுமா? வணிகர்களையும் உழவர்களையும் பாதுகாப்பதற்காக இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று அறிவித்தார். ஆக உழவர் இனமாகிய தேவேந்திர குல வேளாளர் இனத்தை தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலை சேர்த்து விட்டு அவனை இழிந்தவனாக்கி இந்த மண்ணில் ஏதோ வந்தேரிகளை போன்று நடத்துகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவேதான் என்னுடைய தலைவன் பட்டியல் இனத்திலிருந்து எங்களை வெளியேற்று என்று முதலிலே குரல் கொடுத்தார். பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்று என்று முதலமைச்சர் கருணாநிதியின் வீட்டை முற்றுகையிட்டு போராடினார்கள். நாம் கைதானோம். எங்களுக்கு என்று தனி இடஒதுக்கீடை கொடு என்று கேட்டார். எங்களை ஆதி திராவிடர் என்று அழைக்காதே என்று சொன்னார். நாங்கள் சேர சோழ பாண்டிய மரபனை சார்ந்தவர்கள் என்று எங்களுடைய தலைவன் பசுபதி பாண்டியனார் சிங்கம் என கர்ஜித்தார். இதுதான் முதலிலே இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று குரல் கொடுத்த ஒரே ஒரு தலைவன் பசுபதி பாண்டியன். மங்களாபுரம் மாநாடாக இருக்கட்டும், திருச்சி மாநாடாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து நடந்த அத்தனை ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பட்டியல் இனத்தை விட்டு எங்களை வெளியேற்றுங்கள் என்று சொன்ன அந்த தலைவனுடைய நினைவு நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள போகிற உறுதிமொழி என்னவென்றால், இந்த ஜனநாயக தூண்களாகிய பாராளுமன்றத்தை கைப்பற்றுவது எப்படி,
ஜனநாயக தூணாகிய சட்டசபையை கைப்பற்றுவது எப்படி? ஜனநாயக தூணாகிய எக்ஸிகியூட்டிவ் என்று சொல்லப்படுகிற அரசு துறைகளிலே ஆதிக்கம் செலுத்துவது எப்படி? ஊடகத்துறையிலே ஆதிக்கம் செலுத்துவது எப்படி என்பதையெல்லாம் நாம் மூளையிலே ஏற்றிக்கொண்டு சர்வ ஜாக்கிரதையாக, காவல்துறையை நினைத்தாலும் பொய் வழக்கு போடக்கூடாத, போட முடியாத ஒரு வாழ்வியலை கொண்ட சமுதாயமாக இந்த இளைஞர் பெருமக்கள் மாற வேண்டும். அறிவார்ந்த தலைவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அறிவார்ந்த தலைவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்னால் செல்பவர்களாக இருக்க வேண்டும். ஓட்டு வணிகர்களை, ஓட்டு வியாபாரிகளை புறந்தள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம் எங்கெல்லாம் வாழ்கிறதோ 23 மாவட்டங்களிலும் 23 மாவட்டத்திற்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் நம்மிடம் ஜனநாயக உணர்வுகள் மிக பெரிய அளவிலே நம்முடைய உணர்வுகளை கடக்க வேண்டியது இருக்கிறது. எங்கு நோக்கிலும் ஜனநாயக உணர்வாக இருக்க வேண்டும். நமக்குள் ஒருவனை ஒருவன் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய சுய சகோதரனை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய மாவட்டத்திற்கு, தன்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவன் தலைவனாக வர வேண்டும் என்கிற உணர்ச்சிகள் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்தந்த மாவட்டத்துக்கு என்று இருக்கக்கூடிய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், அரசியல் அவைகளை, இந்த அடிப்படைகளை வகுத்துக் கொள்ளுகிற மாவட்டங்களாக நம்முடைய மாவட்டங்கள் மாற வேண்டும். எங்கோ இருப்பவனை நமக்கு தலைவன் தலைவன் என்று சொல்லிக் கொண்டு அந்த மாவட்டத்தில் இருப்பவனை குழி தோண்டி புதைத்து விடக்கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தில் முதலில் ஒவ்வொரு குடும்பமும் இன ரீதியாக ஒருங்கிணைய வேண்டும். நாம் ஒன்றும் அண்டி பிழைக்க வந்த அந்நியர்கள் அல்ல. தமிழகத்திலே மன்னர் இனமாகிய மிக பேரினம் இந்திய இனத்திலே, இந்த மன்னர் இனத்திலிருந்து தான் பிற சாதிகள் பிறந்திருக்கின்றன. இது மன்னரின் நாடு இந்திய துணைக்கண்டம் என்பதை மனதில் நிறுத்திக்கொள். இந்த தமிழ்நாட்டிலே பூர்வீக குடிகள் நாம் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த தமிழகத்தை ஆளுவதற்கு ஆளுமை பெற்ற சமுதாயமாக இந்த சமுதாயம் வர வேண்டும். நம்முடைய சமுதாயம் இந்த நாட்டை ஆள வேண்டும். நாம் வாழுகிற பகுதியிலே நம்முடைய மக்கள் எம்எல்ஏவாக இருக்க வேண்டும், எம்பிக்களாக இருக்க வேண்டும், மந்திரிகளாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அனைத்து இயக்கங்களும் தேர்தல் என்று சொன்னால் ஒன்று சேர்ந்து கொள்ள வேண்டும். அந்தந்த மாவட்டத்திற்கு உரித்தானவனை அந்தந்த மாவட்டத்திலே நிறுத்தி அந்தந்த மாவட்டத்தினுடைய அரசியல் ஆதிக்கம் பெற்றவர்களாக மாற்ற வேண்டும். அவர்களும் தான் பிறந்த இனத்திற்காகவும், தமிழ் இனத்திற்காகவும், தமிழர்களின் அரசியல், சமூகம், பொருளாதாரம் என்ற அடிப்படைக்காகவும் பாடுபடுகிறவனாக சட்டசபையிலே, பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பவனாக இருக்க வேண்டும். இனமான சொந்தங்களே, மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன், தமிழகத்தினுடைய ஊழலுக்கு அத்தனை காரணம் பிறமொழிக்காரன் தான். பிறமொழிக்காரன் தான் இந்த தமிழகத்தை இழிவு நிலைக்கு தள்ளியவர்கள். பிறமொழிக்காரர்கள் தான் இங்கு ஆதிக்கம் செலுத்துகிற ஊழல் பேர்வழிகளாக இருக்கிறார்கள். இந்த பிறமொழிக்காரர்களை அப்புறப்படுத்திவிட்டு தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளுகிற பொழுது நிச்சயமாக எம்முடைய தலைவன் பசுபதி பாண்டியனார் நினைத்த அந்த தமிழர் எழுச்சி, தமிழர் அரசியல், தமிழர் பொருளாதாரம், தமிழர் சமூகங்களின் ஒருங்கிணைப்பு நிச்சயம் நிறைவேறும். அது முதலில் நம்மை நாம் ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் தேவேந்திரா. தஞ்சாவூரில் சோழர்களுடைய பேரரசின் தலைநகரிலே தஞ்சை பெரிய கோவிலிலே ராஜராஜ சோழனுடைய சதய திருவிழாவுக்கு சென்று வருகிறோம். நாங்கள் எல்லாம் எம்மோடு ஒரு 7-8 பேர் வருகிறார்கள். கோவையிலே இருந்து நம்முடைய முப்பாட்டன், பாட்டன், பூட்டன், ஓட்டன், தமிழர்களுடைய உலக பேரரசன் ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாள் சதய விழாவுக்கு சென்று அவனை வணங்கிவிட்டு என்னால் எளிமையாக கோயம்புத்தூர் திரும்ப முடியவில்லை. காரணம் என்னவென்றால், ராஜராஜ சோழன் மட்டுமே பேரரசன் அல்ல, என்னுடைய தலைவன் பசுபதி பாண்டியனாரும் பாண்டிய பேரரசன் என்பதை நினைவில் கொண்டு சதய திருவிழா அன்று ராஜராஜ சோழனை வணங்கிய அதே பயணத்தில் தூத்துக்குடி சென்று அலங்கார்கட்டிலே என்னுடைய தலைவன் பசுபதி பாண்டியனாருடைய சமாதியிலே மண்டியிட்டு அவரை நான் வேண்டினேன். என்னவென்று தெரியுமா? தலைவா, நீ சொன்ன நாள் விரைவில் வரப்போகிறது. இன்று நம்முடைய மக்களிடத்திலே பட்டியல் இனத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற நிலைப்பாட்டு
விழிப்புணர்வு வந்துவிட்டது. அரசியலிலே நம்முடைய மக்கள் தனிப்பெரும் சக்தியாக வளரப்போகிறார்கள். இளைஞர்கள் இப்பொழுது உசார் நிலையிலே இருக்கிறார்கள். இந்த ஓட்டு வியாபாரிகளை எல்லாம் புறக்கணிக்கின்ற வகையிலே தயாராகிவிட்டார்கள். உங்களுடைய ஆன்மா எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பணியிலே தொடர்ந்து உங்கள் வழியிலே, உங்கள் பணியிலே, உங்கள் கொள்கையிலே நாங்கள் பாடுபடுவதற்கு எங்களுக்கு போதுமான ஆத்ம பலத்தையும் உடல் பலத்தையும் தனி மனித ஒழுக்கத்தையும் எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று என்னுடைய தலைவனின் பொற்பாதங்களில் என்னுடைய தலையை வைத்து மண்டியிட்டு வேண்டினேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், அலங்கார தட்டு என்பது பசுபதி பாண்டியனுடைய நினைவிடம் அல்ல. தமிழகத்தை தமிழர்கள் ஆள வேண்டும் என்று கருதிய ஒரு பாண்டிய பேரரசனின் கொள்கை கோட்பாடு அடங்கிய கோவில் அது. அந்த கோவில் பசுதீஸ்வரர் கோயில். இந்த பசுதீஸ்வரம் ஜனவரி 10 நிரம்பி வழிகிற இடமாக மட்டுமல்ல, ஒவ்வொரு தேவேந்திரனும் தூத்துக்குடி செல்லுகிற பொழுது அலங்கார் தட்டு சென்று அங்கு இருக்கக்கூடிய இந்த பாண்டிய பேரரசனை, தமிழருடைய எழுச்சி நாயகனை, தமிழ் தேசிய முதன்மை போராளியை, தமிழர்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்த அந்த மாபெரும் தலைவனை வணங்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது பசுதீஸ்வரம். இந்த வருடம் நான் வர முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய ஆதங்கம், அங்கு மாநில தலைமைகள் வருவதற்கு காவல்துறை இடையூறாக இருக்கிறது. மாவட்ட தலைமைகள் வருவதற்கு காவல்துறை இடையூறாக இருக்கிறது. அங்கு மட்டுமல்ல, இமானுவேல் சேகரனாரின் நினைவிடத்திலும் காவல்துறை கடுமுடி அதிகமாக இருக்கிறது. காரணம், இவர்கள் எங்களுடைய விழாக்களை நடத்துவதற்கு ஆதரவு தருகிறார்களா அல்லது எங்களுடைய விழாக்களை முடக்குவதற்கான ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களா என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இது மாதிரியான இடையூறுகளை காவல்துறை செய்கிறது என்றால் நம்மிடம் அரசியல் ஆதிக்க சக்தி இல்லை என்பதுதான் காரணம். ஆக இந்த அரசியல் சக்தி என்பது நம்முடைய அரசியலை நாம் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள் பாராளுமன்றத்திலே சட்டசபையிலே இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்குள் நாம் வருவதற்கு இந்த 2 விழாக்களும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆக இனமான சொந்தங்களே, நம்முடைய விழாக்கள் சிறப்பாக நடக்க வேண்டும், நம்முடைய பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய அரசியல் தலைத்தோங்கி நிற்க வேண்டும் என்றால் நாம் இன ரீதியாக எம்முடைய தலைவன் பசுபதி பாண்டியனுடைய எண்ணப்படி, கொள்கைப்படி, திட்டத்தின்படி நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும். அறிவார்ந்த தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த அந்த தலைமையை உருவாக்குவோம் என கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.